இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் தெரியல. உலகத்தான் வச்சிருக்கிறதெல்லாம் நம்பிக்கை, நம்ம வச்சிருக்கிறது விசுவாசம். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. உலகத்தான் வச்சிருக்கிறதெல்லாம் நம்பிக்கை, நம்ம வச்சிருக்கிறது விசுவாசம். நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நம்பிக்கையிலே நீங்கள் அசையாமல் இருக்க வேண்டும் என்றால் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கையை தட்டு. ஆபிரகாமை பத்தி பைபிள் சொல்லுது, அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நாமும் கூட நம்பிக்கையோடு விசுவாசிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இந்த ஆக்ஷன்லேயே உங்களுக்கு பாதி பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹோப் ஃபியூச்சரு, ஃபெய்த்து பாஸ்ட். ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். பல நூற்றாண்டுகளை வெளிப்படாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஒரு 2 தடவை சொல்லுங்களேன். ஆமென். திரும்ப சொல்லுங்க. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி நம்பிக்கையோடு விசுவாசித்தான். யூதர்கள், இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னன்னா மேசியா வருவார். எதிர்காலத்தினால அவங்களுக்கு நம்பிக்கை. நமக்கு மேசியா யாரு? விசுவாசம். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. அவனுக்கு மேசியா நம்பிக்கை, நமக்கு மேசியா விசுவாசம். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து நான் தொடர்ந்து விசுவாச போதனைக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். எல்லாரும் சொல்லுவோம். ஆமென். முக்கியமான வார்த்தை, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஸோ இன்றைக்கு நம்பிக்கை என்பதைக்கும் நம்பிக்கை என்றால் என்ன என்பதை பற்றியும், விசுவாசம் என்றால் என்ன என்பதை பற்றியும், விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றியும், விசுவாசமும் நம்பிக்கையும் சில நேரங்களில் ஒரே on which point hope and faith meets என்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஆமென். What is faith? What is hope? What's the difference between faith and hope? On which point both meet each other? ஸோ இவைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் தெரியல. உலகத்தான் வச்சிருக்கிறதெல்லாம் நம்பிக்கை, நம்ம வச்சிருக்கிறது விசுவாசம். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. உலகத்தான் வச்சிருக்கிறதெல்லாம் நம்பிக்கை, நம்ம வச்சிருக்கிறது விசுவாசம். நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. இது ரெண்டும் வேற வேற என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எங்கே சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரமா கடைசி வசனம் வாசிப்போம். இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. 3 விஷயங்களை பைபிள் இங்கே பேசுகிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. 3 மிக முக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கையின் 3 முக்கியமான தூண்கள். ஒன்று விசுவாசம், இன்னொன்று நம்பிக்கை, இன்னொன்று அன்பு. இது 3 ரொம்ப முக்கியமானது. இவைகளிலும் அன்பே பெரிது. கைத்தட்டுவருக்கு ஹல்லேலூயா. 3 முக்கியமான தூண்களாக அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். யாக்கோபு, யோவான், பேதுரு. இவர்கள் 3 பேர் தூண்களாக இருந்தார்கள். இவர்களில் பேதுருவே
பிரதான அப்போஸ்தலனாய் இருந்தான். என் அன்புக்குரியல், அப்படி இந்த மூன்றும் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையின் தூண்கள்: விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஆனாலும் இவைகளில் அன்பே பெரிது. அது இன்னொரு சப்ஜெக்டு, அதை பற்றி அப்புறம் நம்ம பார்ப்போம். விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. நீங்கள் பைபிள் தெளிவாக சொல்லிடுச்சு. நம்மில் அநேகருக்கு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைன்னா என்னன்னு பேசியிருக்கிறோம். அதை லைட்டாக நான் தொட்டுட்டு இது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பேசிட்டு, இது ரெண்டும் எப்படி சில நேரம் ஒரே மாதிரி வேலை பார்க்கும், ஒரே இடத்துல வேலை பார்க்கும் என்பதை பார்த்து நான் முடிக்க போகிறோம். எங்கேருந்து அந்த வசனத்தை தொடங்கலாம்னு நினைக்கிறேன்னா, ரோமர் இருக்கட்டும், அதுக்கு முன்பாக நம்ம நம்பிக்கை என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன. நம்பிக்கை வேறு, விசுவாசம் வேறு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, விசுவாசம் என்பது முடிக்கப்பட்ட வேலையோடு இருக்கிற தொடர்பு விசுவாசம். நம்பிக்கை என்பது முடிக்கப்பட வேண்டிய வேலையோடு இருக்கிற தொடர்பு நம்பிக்கை. நாளை ஒன்று நடக்கும் என்றால் நம்பிக்கை, நேற்று ஒன்று நடந்தது என்றால் விசுவாசம். கையை தட்டி கொடுத்தவருக்கு ஆமென். இந்த உலகம் ஒன்று நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. நாமோ ஒன்று நமக்காய் நடந்திருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். So faith is connected with the finished work. விசுவாசம் முடிக்கப்பட்ட வேலையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. நம்பிக்கையோ வரவேண்டிய ஒரு ஆசீர்வாதத்திற்கு காத்திருப்பதை குறித்து சொல்லுகிறது. ஒரு சின்ன பையனை பார்த்து, நீ தாண்டா என் நம்பிக்கை அப்படின்னு ஒரு அப்பா சொல்றாருன்னா, எதிர்காலத்தில் இவன் என்ன செய்ய போறான், எனக்கு உழைச்சி காப்பாற்ற போறான் என்று நடக்க போற ஒன்றுக்கு வைக்கிற ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கை வைக்கிற ஒரு விஷயம்தான் என்னது, நம்பிக்கை. ஆனால் ஒன்று ஏற்கனவே முடிந்திருந்தது என்றால் அதை பற்றி நீங்கள் வந்து இதை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். விசுவாசம் என்ன, நம்பிக்கை என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 4:18 ஒரு வசனத்தில் இந்த ரெண்டுமே வருது. வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், நம்புவதற்கு வாய்ப்பே இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இந்த வசனத்தில் ரெண்டு வார்த்தைகள் வருகிறது. நம்பிக்கையும் வருது, விசுவாசம் வருது. நம்பிக்கை என்பது நடக்க போறது, விசுவாசம் என்பது நடந்தது. இது ரெண்டுக்கு நம்ம ஆதார வசனங்களை காட்டிட்டு அப்புறம் திரும்ப இந்த வசனத்துக்கு வருவோம். இந்த வசனத்தை வாசித்தப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு, நம்பிக்கையோடு விசுவாசித்தான். 4:18 against all hope Abraham in hope believed and so became the father of many nations, just as it had been said to him, so shall you offspring. Okay, Abraham in hope believed. In hope he believed. நம்பிக்கை, அதான் நம்பிக்கை. இதை விட சரியான மொழிபெயர்ப்பு வந்து தமிழ்ல இருக்கு. நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ரெண்டு வார்த்தை வந்து ஹோப் வருது, அடுத்து பிலீவ்டு அப்படின்னு வருது. பிலீவ்டு இதெல்லாம் ஃபெய்த்தோட கனெக்ட் பண்ணப்பட்ட வேர்டு. பிலீவ், பிலீவர், இவங்க எல்லாம் ஃபெய்த். ஹோப் இது வந்து நம்பிக்கை. ஸோ நம்பிக்கை என்பது எதிர்காலம், விசுவாசம் கடந்த காலத்தில் முடிக்கப்பட்டு நிகழ்காலத்தில் தொடர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பேர் தான் விசுவாசம். ஆனால் ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது அவன் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று வருகிறது. இந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தனித்தனியாய் நாம் பார்த்துவிட்டு இந்த அதிகாரத்துக்குள்ளே கடந்து, இந்த வசனத்துக்குள்ளே கடந்து வந்தால் நமக்கு புரியும். என் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன, இரண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, இரண்டும் எப்படி ஒருங்கே செயல்பட முடியும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது, நம்பிக்கை என்பது எதிர்காலத்தோடு தொடர்புடையது. ஆமென் சொல்லுவோம். வாசிப்போம். ரோமர் 8:25 சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க போகிறேன். எங்கெல்லாம் நம்பிக்கை வருதோ அதெல்லாம் எதிர்காலம் வரும் பாருங்க. வாசிப்போம்.
நாம் காணாததை நம்பினோமாகில் நாம் நம்பினோமாகில், நம்பிக்கை பத்தி சொல்றாரு. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அது வருகிறதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன டென்ஸ் அது சொல்லுங்க? பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? ஆமா, 8ஆம் நம்பர் வரும் பஸ்ஸு அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் என்ன ஜானு, அலங்காநல்லூர் பஸ் வரும்னா நம்பிக்கையோடு காத்திருக்கிறீங்க. ஏன்னா பஸ்ஸு இன்னும் வரலை. நம்பிக்கை எப்பொழுதும் காத்திருக்கிறது. ஒன்று நடக்க வேண்டும் என்று காத்திருப்பதுக்கு பேர் தான் நம்பிக்கை. நம்ம நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கோமா விசுவாசத்தை அழைக்கப்பட்டிருக்கோம்னு புரிஞ்சுக்கணும். ஒன்று நடக்கும்படி நாம் காத்திருக்கவில்லை, ஒன்று நடக்கும்படி நாம் நம்பிக்கையோடு இருக்கவில்லை, ஒன்று நடந்து முடிந்திருக்கிறது என்று விசுவாசத்தோடு இருக்கிறோம். அப்ப நம்பிக்கைன்னு வர இடத்துல இனிமே தான் வரும் அப்படிதான் பேசுது பைபிள். 2 கொரிந்தியர் 1:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை, பிழைப்போம் இன் ஃபியூச்சர், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பிழைப்போம் கடந்த காலமா எதிர்காலமா? எதிர்காலம். பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. மறுபடியும் நம்பிக்கை எதிர்காலத்தோடு தொடர்புடையதாய் வருகிறது. நீங்க விசுவாசத்துக்கு போனீங்கன்னா எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல வரும். நம்பிக்கைக்கு போனா எல்லாம் எதிர்காலம் தான் வரும். 2 வசனம் சொல்லியிருக்கேன் ஆதாரமா. 3வது வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:19. 1 தெசலோனிக்கேயர் 2:19. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எதிர்காலம் வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். என் நம்பிக்கை என்ன தெரியுமா? நீ பாஸ் ஆயிடுவாடா அப்படின்னு வாத்தியார் சொல்றாருல, அந்த மாதிரி பவுல் சொல்ல, என் நம்பிக்கையே அவர் வரும்போது நீங்க எல்லாம் அங்க இருப்பீங்க. ஸோ நம்பிக்கை மறுபடியும் எதிர்காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. கொலோசியர் 1:4 கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்பிக்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். ஆமென். பரலோகத்தில் எங்க வந்துருச்சா? வரப்போதா? வந்துருச்சுன்னா பரலோக ராஜ்யம் தான் வந்திருக்கு. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த கொலோசியர் ஃபுல்லா 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா எதை பத்தி தெரியுமா எழுதுறாரு? பரலோகத்தை பத்தி பேசுறாரு. அந்த நம்பிக்கை அப்படின்னு எழுதுறதெல்லாம் பரலோகத்தை பேசுறாரு. அந்த நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிறவர்களிடத்தில் அப்படி வருதுன்னா அந்த பரலோக நம்பிக்கை பாருங்க. பரலோகத்தை பேசும்போது ஃபெய்த்னே பேசல, ஹோப்புன்னு நான் பேசுறேன். பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. 1:6 வாசிங்க. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் சுவிசேஷத்திலே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா எந்த நம்பிக்கை குறித்து? பரலோகத்தை பத்தி. சுவிசேஷம் உனக்கு ஹோப் தருது. பரலோகம் ஹோப். எல்லாம் சொல்லுங்க, ஹோப். ஆமென். 1:22 வாசிங்க. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு. சுவிசேஷம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? நீ பரலோகத்துக்கு வந்துடலான்ற நம்பிக்கையை கொடுக்குது. ஹலோ, நம்ம வாழ்க்கையில நம்ப வேண்டியது இருக்கு, நம்ம வாழ்க்கையில விசுவாசிக்க வேண்டியது இருக்கு. விசுவாசிக்க வேண்டியதை நம்பிடக்கூடாது, நம்ப வேண்டியதை விசுவாசிடக்கூடாது. நம்பிக்கையோடு விசுவாசிக்க வேண்டியதை விசுவாசத்தோடு நம்பிடக்கூடாதுன்றீங்களா? நம்பிக்கையை பேசுறப்பெல்லாம் பரலோகத்தை பேசுறாரு, எதிர்காலத்தை பேசுறாரு, பிழைப்போம் எதிர்காலத்தை பேசுறாரு, எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ். 1:21 வாசிமா.
முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் முன் நிறுத்தும்படியாக இன் ஃபியூச்சர்ல உங்களை நிறுத்துவதற்காக நம்பிக்கை அது அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இது பாஸ்ட் டென்ஸ், மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். கடந்த காலத்தை பத்தி பேசும்போது இப்ப ரெக்கன்சில் ஆயிட்ட. நீ ஹோப்பை பார்த்துட்டு ஃபெய்த்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவருக்கு முன்பாக உங்களை நிறுத்த வைப்பதற்காக, அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்காக நேற்று ஒன்றை செய்து இன்று உன்னை ஒப்புரவாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். 1:4 வாசிங்க. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம். இதைத்தான் சொல்றாரு, உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்துறதுக்காக நேற்று ஒன்று இறந்துட்டாரு, நேற்று ஒன்று செஞ்சுட்டாரு. அதைத்தான் நான் சொல்றேன், பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை. என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை நம்பிக்கொண்டு அமர்ந்திருப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஒன்றை நம்புவதற்கு அழைத்திருக்கிறாரா, விசுவாசத்திற்கு அழைத்திருக்கிறாரா? எதை நம்ப வேண்டும், எதை விசுவாசிக்கும் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது என்ன, நம்பிக்கையும் விசுவாசம் எங்கே இணைகிறது என்பதை குறித்து பார்க்கிறோம். இன்னொரு விஷயத்தை, விசுவாசத்தை பற்றி வாசிப்போம். இப்போ நம்பிக்கையை பற்றி ஒரு 4 வசனம் பார்த்தோம். கலாத்தியர் 5:5 கூட வாசிங்களேன். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு கிடைக்கும் என்று எல்லாம் சொல்லுங்க. உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? நம்பிக்கை. கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கிடைத்தது அப்படின்னு பேசிக்கிட்ட விசுவாசம். இப்போ எங்கெல்லாம் ஃபெய்த், இப்போ நம்பிக்கைன்னு பாத்திரத்தை எல்லாம் பாருங்களேன், இன்னும் மேட்ரு கைக்கு வரல. நம்பிக்கைன்னு வர இடத்துலலாம் மேட்ரு இன்னும் கைக்கு வரல. விசுவாசம் பேசும்போது மேட்ரு கைக்கு வந்துருச்சு. கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஓகே, இப்போ அடுத்து வாசிப்போம். விசுவாசத்தை பற்றி நம்ம ஒரு சில வசனங்களை வாசிப்போம். லூக்கா 17:19 17:19 நிறுத்தி வாசிப்போம். அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உன்னை ரட்சித்தது. கையை தட்டு. ஆமா, விசுவாசம் வரும்போது ரட்சிக்கும் அப்படி பேசவே இல்லை. விசுவாசம் கையை தட்டு. நம்பிக்கை வரும் என்று காத்திருக்கிறோம். விசுவாசம், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் சொல்லல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 18:42 லூக்கா 18:42. இயேசு அவனை நோக்கி நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ரட்சித்தது. கையை தட்டு. ஆமென். ஃபெய்த் எப்பவுமே பாஸ்ட் டென்ஸ்ல வரும், இல்லாட்டி பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். ஒன்று நடந்துருச்சு, அந்த நடந்தது இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, அதுக்கு பேர் தான் ஃபெய்த். ஆமென். நீங்கள் கொல்ல பேருக்கு விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு இருக்கிற வித்தியாசமே தெரியல. ஆனால் தேவன் இனிமேல் தெரிய வச்சிருவார். ஆமென். விசுவாசத்தை பற்றி பேசும்போதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பேசுகிறார். ரோமர் 5:1 வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் ஒரு நல்லா விசுவாச உங்களை என்ன பண்ணிருச்சு? நீதிமான் ஆக்கும் அல்ல, நீதிமான் ஆக்கிவிட்டது. என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீர்கள். நீதிமான் என்கிற பட்டம் என்றைக்கு தர வேண்டும் தெரியுமா? சார், ஒருத்தன் ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ்ன்றது எங்கே சார் கொடுக்கணும்? தொடங்குற இடத்துல கொடுத்துருவாங்களா, முடிக்கிற இடத்துல கொடுப்பாங்களா? சொல்லுங்க. முடிக்கிற இடத்துல கொடுக்கணும். முடிச்ச பிறகுதான் அவர் ஒழுங்காக ஓடிட்டாரு, இவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லணும். அப்போ நீங்கள் நீதிமானா இல்லையான்றது எப்போ கொடுக்கணும்? நீங்கள் சாகிறப்ப தான் சொல்லணும். ஆனால் அதை இன்னைக்கே சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போவே ஜட்ஜ்மெண்ட்டு கையை தட்டு. ஒரே ஒரு முறை 8 போடுறான், அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்துறான். புரியுதா உங்களுக்கு?
ஒரே ஒரு முறை 8 போடுறான். டெய்லி போய் 8 போட்டு காமிச்சுக்கிட்டா இருக்கீங்க. ஒரு முறை இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீர்கள், வாழ்நாளெல்லாம் நீங்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். 20 வருஷம் கழிச்சு லைசன்ஸ் என்ன செய்றீங்க? ரெனிவல் பண்ணுறீங்க. அதை பற்றி கொழும்புல பேசிக்கிட்டு இருக்கும்போது தம்பி சொன்னாப்புல, அந்த ரெனிவல் கூட திரும்ப 8 போட தெரியுமான்னு உங்களுக்கு காட்டுறதுக்கு இல்லையா. உங்கள் ஹெல்த் கரெக்டாக இருக்கா 20 வருஷம் கழிச்சு, உங்கள் பார்வை கரெக்டாக இருக்கான்ற செக்கிங் தானே ஒழிய உனக்கு 8 போட தெரியுமான்ற செக்கிங் கிடையாது. ஏன்னா 8 போட தெரியும் தான் நீ இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடியே காட்டிட்டியே. இப்போ ஐசைட்டு கரெக்டாக இருக்கான்னு தான் செக் பண்ணுறாங்க, பண்ணிட்டு கொடுத்துட்றாங்க திரும்ப. புரிகிறதா உங்களுக்கு? அப்போ ஒரு முறை செய்யப்பட்ட ஒரு வேலை வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு லைசன்ஸ் தரும்னா, ஒரே ஒரு முறை இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் வாழ்நாளெல்லாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Faith is always connected with the finished work. Hope is always connected with the future tense. இந்த உலகம் எதிர்காலத்தில் ஒன்று நடக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. தேவ பிள்ளையோ எனக்காய் ஒன்று நன்றாய் நடந்து முடிந்தது என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிறான். அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோம். நம்பிக்கையோடு விசுவாசிப்பதில் என்னென்ற அடுத்து நம்ம பார்த்துருவோம், வாசிப்போம். அடுத்து ஃபெய்த்தை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். விசுவாசம் வர இடத்துல பாஸ்ட் டென்ஸ் தான் வருது, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வருது. 4:11 வாசிக்கும் ரோமர். மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு உங்களுக்கு நீதி அடைஞ்சிட்டீங்களா, அடைய போறீங்களா? நீங்கள் என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி சிலுவையில் அவர் செய்ததை விசுவாசித்தீர்களோ அன்றைக்கே உங்கள் நீதியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். இனி நீங்கள் அடைய வேண்டிய நீதி என்று ஒன்றும் இங்கே இல்லை. உங்கள் நீதி அடைந்து விட்டீர்கள். அடைந்த நீதி. ஆமென். விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு. ஸோ ஃபெய்த்துன்னு வர்ற எல்லா இடத்துலையும் என்னதான் வருது? பாஸ்ட் டென்ஸ் தான் வருது. நான் பார்த்துட்டேன். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எதில் வருது? ஃபியூச்சரில் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நீ விசுவாசித்தா நாளைக்கு பிழைப்படான்னு அர்த்தம் கிடையாது. அவன் என்ன சொல்றான்? இட்ஸ் அ யூனிவர்சல் ட்ரூத். இட்ஸ் அ ட்ரூத். அவன் பேசுறது என்ன ட்ரூத்னா, நாளைக்கு ஒருத்தன் விசுவாசித்தான்னா தன் விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்வான்? நாளைக்கு அவன் பிழைப்பான். கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. இன்னைக்கு விசுவாசத்து நாளைக்கு பிழைக்கிறது சொல்லலை. நாளைக்கு எவன்லாம் விசுவாசிக்க போனா அவன் நாளைக்கு பிழைப்பான். The faith comes in future and the feedback comes in future. The blessing also comes in future. So விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்ங்கிற வார்த்தை, இந்த விசுவாசம் வருது சார், எதிர்காலம் வருது சார் நீங்கள் சொல்லக்கூடாது. எதிர்காலத்திலே விசுவாசிக்கிறவன் எதிர்காலத்திலே பிழைப்பான். ட்ரூத்தை பற்றி பேசும்போது இப்படி தான் பேசுவாங்க, இது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு. ஆனால் விசுவாசம் எப்பொழுதும் கடந்த காலத்தோடு தொடர்புடையதாய் இருக்கிறது. நம்பிக்கையை பற்றி பார்த்தோம், அது எல்லாம் எதிர்காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. விசுவாசத்தை பற்றி பார்த்தோம், அது எல்லாம் கடந்த காலத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. சில இடங்களில் ஒரே வசனத்தில் ஒரே பேக்கேஜில் நம்பிக்கையை பற்றியும் பேசுகிறான், விசுவாசத்தை பற்றியும் பேசுகிறான். நம்பிக்கை பற்றி பேசும்போது ஃப்யூச்சரில் பேசுகிறான், விசுவாசத்தை பற்றி பேசும்போது பாஸ்டில் பேசுகிறான். தெளிவாக இருந்திருக்கிறாங்க, அவங்க ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறாங்க. நம்ம மக்கள் இடையில கொஞ்சம் குழப்பிட்டாங்க. ஆனால் தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்ம மறுபடியும் அந்த தெளிவுகளை கொண்டு வர்றாரு. ஆமென். இனி இந்த பதங்களை எல்லாம் நாம் அர்த்தத்தோடு பயன்படுத்த ஆரம்பிப்போம். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:13. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான கொஞ்சம் வால்யூம் குறைச்சுக்காப்பா. நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான அதாவது ஸ்கோப்பு நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. மரணம்னு பேசணும்னா நம்பிக்கை பேசுறாரு. ஏன்னா கிறிஸ்து வருவார், நம்பிக்கை பேச போறான். அப்ப வாசிங்க தொடர்ந்து.
இயேசுவானவர் இப்ப ஃபெய்த்த பேசுறான். இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? மரித்தார் எழுந்தார் பாஸ்டா ஃபியூச்சரா? கடந்த காலமா எதிர்காலமா? மரித்தார் எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. கையத்தட்டு விசுவாசிக்கிறோமே. அவர் வருவார் என்று நம்பி இருக்கிறோமே என்றான். கையத்தட்டு நல்லா தட்டுறான் அன்வர். ஆமென். இயேசு மரித்தார் கடந்த காலம், பின்பு உயிர்த்தார் என்று விசுவாசித்திருக்கிறோம். அடுத்து நம்பிக்கை பத்தி பேசுறான். வாசிங்க. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் கொண்டு வருவார். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. கடைசி வரைக்கும் வாசிங்க. அது ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், எல்லாம் ஃபியூச்சரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஃபியூச்சர். அடுத்து பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க போகுது. எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இது எல்லாம் எங்க நம்பிக்கைன்றான். எந்த வசனத்துல சொல்றாரு? 13 வசனத்துல சொல்றாரு, நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நீங்க அழாதீங்க. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைனா, அவர் வருவார், நாம் இழந்தவர்களை எல்லாம் கொண்டு வருவார். அப்ப நாம் அவரை சந்திப்போம், நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம். இதெல்லாம் நம்பிக்கை. கிறிஸ்து மரித்தார் பின்பு உயிர்த்தார் என்று விசுவாசித்திருக்கிறோமே. எது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது? ஷார்ட்டா சொல்லணும் என்ன சொல்லலாம்னா, புதிய எருசலேம், பரலோகம், ரகசிய வருகை, இரண்டாம் வருகை, நியாய தீர்ப்பு, இது எல்லாத்தையும் நம்புவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை தான் நாம் விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து எனக்காய் சிலுவையிலே மரித்தார் என்கிற ஒன்றை மட்டும் தான் நீங்கள் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.